ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் 15/8/2024 வியாழக்கிழமை. இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு செவ்வாய், கடகராசியில் சூரியன், சிம்மராசியில் புதன் சுக்கிரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. இதுதான் கிரக நிலைகள். சந்திரனை பொறுத்தவரையில் மதியம் 1 மணி வரை விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். 1 மணிக்கு மேல் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சென்று விடுகிறார் சந்திரன். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். 12 ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோக பலன்களையும் சுப பலன்களையும் பல வெற்றிகளையும் தரக்கூடிய 3 ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால், முதலில் வருவது கன்னிராசி, துளாராசி, 3வது விருச்சிக ராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் தங்களுக்கு தரவிருக்கின்றன. முதலில் கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் 12இல் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு சந்திரன் சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். 4ஆம் வீட்டிற்கு குரு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிற்கு தனுசிற்கு. ஏற்கனவே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார், கன்னிராசியை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திருமண விஷயங்கள், நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருக்கின்ற திருமண விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இன்று அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். ஏற்கனவே திருமணமாகி 1-2 மாதங்களோ 3-4 மாதங்களோ சில மாதங்களாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான அறிகுறிகள் இன்று கிடைக்கும். அதை தவிர வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், பையிங் அண்ட் சேல்ஸ், இவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபம் அதிகரிக்கும், பொருளாதார வளம் பெருகும், தொழில் வர்த்தகம் அதிகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். மிக மிக சுப நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து விதத்திலும். இரண்டாவதாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில் சிம்மராசியில் புதனுடன் சஞ்சரிக்கிறார். நடிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு, முக்கியமாக சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, சின்ன திரையில் இருப்பவர்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையில் ராசியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பகவானின் பார்வை பெறுவதால் ஒரு நீண்ட நாட்களாக தங்களுக்கென ஒரு வீடு அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவுடன் சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கு விடை கிடைக்கும். துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே சற்று எளிதாக சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய திறனை காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இன்றைய நாள் அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கு, தங்களுடைய தொழிலில் அனைத்து திறமைகளையும் வெளிப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்து அதற்கு தகுந்தாற்போல் வருமானம் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும், பொருள் வரவு உண்டு, தன வரவு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள். 3ஆவதாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாய்
அவர் ஏற்கனவே 7ஆம் இடமாகிய ரிஷபத்தில் குருவுடன் காணப்படுகிறார். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாய் உடன் இருக்கிறார். குருமங்கள யோகத்தை பெறுகிறார் செவ்வாய். இவர்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும், சந்தேகமில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் மிக மிக நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றன. அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப, அவரவர்களுடைய முயற்சிகளுக்கேற்ப. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருந்தாரானால் இன்று நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பார். பொருளாதாரம் கையில் தாண்டவமாடும், தனவரவு உண்டு, சுபிட்சங்கள் உண்டு, சுப செலவுகள் உண்டு. இதே ஒரு பெண்ணாக இருந்தாரானால் கணவர் தான் எதிர்பார்த்தது அனைத்தையும் இன்று வாங்கி கொடுப்பார். சந்தோஷமாக இருப்பார்கள் தம்பதிகள். குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகளுடன், குடும்பத்தினருடன். அதை தவிர வருமானம் உயரும், அதற்கு தகுந்தாற்போல் பொருளாதாரம் உயரும், தனவரவு உண்டு, சுபிட்சம் உண்டு. இவ்வாறாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்லவைகளே நடக்க காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று மதியம் 1 மணி வரை சந்திரன் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். மதியம் 1 மணி வரை மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. 1 மணியுடன் முடிவடைகிறது. 1 மணிக்கு பிறகு சந்திரனாகப்பட்டவர் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சென்று விடுகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது மதியம் 1 மணிக்கு மேல். எனவே சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகக்கூடியவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. முடிந்தவரை மௌனத்தை காத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை பிறருடைய விஷயத்தில் தலையிடாதீர்கள். முடிந்தவரை அதிகம் பேசாதீர்கள். தங்களால் இயன்றவரை தங்களுடைய வேலைகளை மட்டுமே பார்ப்பது நல்லது. அவ்வாறு பார்த்தீர்களானால் தங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய பல விஷயங்கள் தங்களுக்கு நடந்தேறிவிடும். பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் செய்து கொள்ளலாம். வெகு தூர பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து காரியங்களும் முடித்து கொள்ளுங்கள். முடிந்தவரை பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.